தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புத்தாண்டு பலனை தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தமிழ் வருடமான பராபவ வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக ஆணித்தரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுதுங்க. எந்த மாதத்தில் அந்த மாற்றங்கள் வரும், எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தருக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தால் கூட ஆண்டியாக்கிடும். அப்போ நேர காலங்கள் தானுங்க ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் சரி வாழ்வாதாரத்துக்கும் சரி. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனாக வரக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்போது தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். தொழில் ஸ்தானம்னா 10வது பாவகத்துக்கு அதிபதி புதன். தனஸ்தானாதிபதி நமக்கு சனி பகவான். தனகாரகன் குரு. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய ஆதிக்கத்தில், உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய ஆதிக்கத்தில், அதாவது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் இந்த வருட தொடக்கத்திலேயே கிரக பரிவர்த்தனை. தனுசு ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது இந்த பராபவ வருடத்தில். இத்தனை நாள் நீங்கள் மனசில் கோட்டை கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, மனக்கோட்டை. நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியாதா, நாம் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கு வர மாட்டோமா, நாம் சொந்த தொழில் செஞ்சிட மாட்டோமான்ற ஆசையும் ஆதங்கமும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா. வரக்கூடிய ஆவணி மாதம் அது பூர்த்தி அடையும். இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதம் 5வது மாதம் சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழ் மாதத்துக்கு 5வது மாதம். ஆவணி மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் தொழிலதிபராக போகிறீங்க. தொழிலதிபர்னால் நம்ம 10,000 பேருக்கு வேலை கொடுக்கணும், இல்லை 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கணும், அவங்க தான் தொழிலதிபர். அப்படி கிடையாதுங்க. ஒரு தொழிலுக்கு அதிபர். உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 காசு பணம் போட்டு சொந்த தொழில் உருவாகிறதுக்கான சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்க போகுது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் புதனுடன் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதுபோக உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுக்கும் சரி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனிக்கும் சரி வீடு கொடுக்கிறார். அப்போ தனகாரகனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே, தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே. பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பண பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களை கூட இந்த வருடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு போகும் வழி வந்துடும், ஒரு சொல்யூஷன். என் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு பாதை கிடைச்சிடுச்சுங்க, என் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுக்கு ஆதாரம் தனஸ்தானாதிபதியும் தனகாரகன் உங்கள் ராசியை பார்ப்பது. வைகாசி மாதம் 28 தேதிக்கு மேற்கொண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்க எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி, அதாவது எப்படி சொல்கிறதுனா உசுரே போகிற அளவுக்கு எனக்கு மன அழுத்தம் இருக்குதுங்க இந்த கடன் பிரச்சனையால் அப்படின்னாலும், வைகாசி மாதம் 28ஆம் தேதியிலிருந்துங்க உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 8வது பாவகத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் போய் பயிற்சி அடைகிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் உச்ச நிலையில் அடைகிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கிறார். இது சுப விரய செலவுகள் செஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம்னு வச்சுக்கோங்க. சுப விரய செலவுகள்னால் முதல்ல வீடு வாசல் உருவாக்குறது, இல்லை ஆல்ட்ரேஷன் செஞ்சுக்கிறது. 2வது மன வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னா, திருமணம்னா சுப விரய செலவு தானே. அத்தியாவசியமான ஒரு சூழல் எல்லாமே வைகாசி மாதம் 28 தேதிக்கு மேற்கொண்டு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க அனுபவிப்பாங்க. பிரிஞ்ச தம்பதிகளெல்லாம் ஒன்று சேருவாங்க.
மன வாழ்க்கை நடக்கிறதுக்கான சூழல் உருவாகும். அதே மாதிரி அந்த வைகாசி 28ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தனஸ்தானாதிபதி சனி உங்கள் ராசியை பார்க்க, தனகாரகன் குரு தனஸ்தானாதிபதி இடத்தையும் பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் 2வது பாத்தியத்தை வைகாசி மாதம் 28 தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதின்னு நினச்சிக்கோங்க. அப்போது இந்த வைகாசி மாதம் இறுதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8வது பாவகத்தில் உச்சநிலையிலிருந்து தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதியும் பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் எம்புட்டு பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விலகிறதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கறதுக்கான நேரங்க. அது மட்டும் இல்லை, படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். ஏன்னா புதன் தானே உத்தியோகக்காரகர். உத்தியோகக்காரகன் சனியாக இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி புதன் தானே, அவர் நீச்சமாக இருக்கிறாருனால நினச்சிக்கிட வேண்டாம். படிப்புக்கு உண்டான உத்தியோகம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் புது வருடமான பராபவ வருடத்தில் நிச்சயம் உருவாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும், ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். நமக்கான அந்தஸ்து, நமக்கான மதிப்பு, நமக்கான மறுவாதை கண்டிப்பாக வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி சித்திரை மாதம் இறுதியில் வைகாசி முதல்லன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதம் ஒரு 11 தேதிக்கு மேற்கொண்டு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க, 12 வருஷம் ஆகுதுங்க, குழந்த பாக்கியம் இல்லை. நான் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேனுங்க, இல்லை பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேனுங்க, இல்லை உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, புத்திர பாக்கியம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, எது நடந்தும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கூட கிடையாதுங்க அப்படின்னா வைகாசி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போகிறார். புத்திரக்காரகன் உங்கள் ராசியை பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இந்த சூழலில் வைகாசி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஒரு சிலருக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கும். நான் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருப்பேனுங்க, சம்சாரியாக ஆக்கி அந்த பிரபஞ்சம் கடவுள் புண்ணியத்தில் நான் சம்சாரி ஆனனுங்க, ஆனால் தாய் தந்தை ஆக முடியலைங்க, தாயின்ற பேரை தந்தைன்ற பேர் எடுக்க முடியலைங்க அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கிறீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடமான பராபவ வருடத்தில் உறுதியாக ஒரு உசுர் வரப்போகுது, ஒரு உறவு வரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கிடுங்க. இது வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஆவணி மாதத்தில் தொழில் நிமித்தமாக நல்லா இருக்கும், பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும், பிரிஞ்சு போன தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேருவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை மாதத்தில் பராபவ வருடத்தில் கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் மிக 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 முக்கியமான மாதம். கிரக பிரவேசங்களெல்லாம் நிறைய நடக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. மார்கழி மாதத்தில் ஒன்றும் நம்ம செய்ய போகிறதில்ல. கார்த்திகை மாதம், தை மாதம், இந்த கார்த்திகை தை மாதத்தில் நிறைய பேருக்கு வீடு வாசல் வாங்கி கிரக பிரவேசம் செய்வீங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இருக்கும். ராகு கேது பயிற்சி கூட இந்த வருடத்தில் இருக்குங்க. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வருங்க திருக்கணித பிரகாரம். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் டிசம்பர் 7ஆம் தேதி வரும்னு நினைக்கிற ராகு கேது பயிற்சி. இதெல்லாமே ஒன்று போல் நமக்கு நிறைவாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய தனயோகம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இருக்கும். பராபவ வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள். சனி பகவான் வக்ரந்தான் அடைய போகிறார். 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி வக்ரந்தான் அடைய போகிறாரு. ஆனாலும் இந்த வைகாசி மாதம் இறுதியில் நம்ம ராசியாதிபதி தனஸ்தானத்தையும் தனஸ்தானாதிபதியும் பார்க்கறதுனால உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கறது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுக்கறது, இது எல்லாமே நிறைவான ஒரு சூழலில் இருக்கும். காவல்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு சொல்கிறேனுங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்க காவல்துறையில் இருந்தீங்கன்னா நெசத்துக்கு சொல்கிறேன், சரியாக ஆனி மாதம் அப்படின்னா நமக்கு தமிழ் மாதத்தில் 3வது மாதம் இல்லையா? சித்திரை, வைகாசி,
ஆணி கடைசி ஆடி மாதம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் காவல்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர், நான் ஒரே லெவலில் தான் இருக்கிறேனுங்க, அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியல, நிறைய படிச்சிருக்கிறேனுங்க, அனுபவம் இருக்குது, வயசு இருக்குது, படிப்பு இருக்குது, ஆனாலும் நான் கீழே தான் இருக்கிறேனே தவிர மேலே போகலை, உடல் ரீதியாகவும் நான் தேர்ச்சியாக இருக்கிறேனுங்க, நல்ல விதமாக இருக்கிறேனுங்க, படிப்பு இருக்குதுங்க, எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடத்துலையே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய காவல்துறையில் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்க தானே செய்கிறீங்க. அப்போது ஆடி மாதம்னு வச்சுக்கோங்க, ஆணி மாதம் கடைசி, ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் நிமித்தமாக. அந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா செவ்வாய் அவர் தான் காவல்துறை, மருத்துவத்துறை, விவசாயம், போக்குவரத்து, இது எல்லாத்துக்கும் அதிபதி இந்த செவ்வாய் தான். அப்போ செவ்வாயுடைய பார்வை முழுமையாக நம்ம ராசி மேலே படும் பொழுது, நீங்கள் போக்குவரத்து துறையில் டெம்பரவரியாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆடி மாதத்துலலாம் பர்மனெண்ட் ஆகிறதுக்கான நிரந்தர உத்தியோகம் ஏற்பட்டுடும். காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சூழல் ஏற்படும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மருத்துவம் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஆடி மாதம் ஆவணி மாதம்லாம் அட்டகாசமாக இருக்கும், உண்மைக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வேணும்னாலும் நான் சொன்ன விஷயமெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடி மாதம் இறுதியில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தம்பி நீ சொன்னது நடந்ததுயா, இல்லை நீ சொன்னது நடக்கலை, நீ எல்லாம் ஜோசியம் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை, எது வேணாலும் அன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா என்ன தான் நம்ம ஒரு பேப்பரில் சர்க்கரைன்னு எழுதணும்னா அது இனிக்காது, அதை நாம் உணரணும்னா அந்த சர்க்கரையை சாப்பிடும்போது தான் தெரியும். அந்த மாதிரி இந்த ஒரு சூழல் இந்த நேரத்தில் நடக்குன்னு சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த இராணுவத்துறைக்கு போகணுன்ற எண்ணங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த இராணுவத்து மேலே ஒரு தீராத ஒரு பற்றுதல் இருக்கும். இராணுவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. இயல்பாகவே இந்த நாட்டை காப்பாற்றணுங்க, இல்லைனா வீட்டை காப்பாற்றணுங்கன்ற ஒரு அக்கறையும் ஆசையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய வரதான் செய்யும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேனுங்க, என்னால் இராணுவத்துக்கு போக முடியல, என் பையனாவது போகணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் தனுசு ராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்வீங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த நேர காலங்கள் பொக்கிஷமாக இருக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நேர காலங்கள் உண்டு. அதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் பராபவ வருடம் மிக சிறந்த வருடமாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு 100% பயனுள்ள பதிவாக இருக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன்.